அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து வந்து பேசின தொழில் முனைவோர்கள் இங்கே வந்து என்னை பார்க்கறக்காக வந்திருக்காங்க. சரி, சும்மா பார்த்துட்டு போனால் நல்லா இருக்காது, அவங்களுடைய ஃபீட்பேக்கை நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கவங்க வந்து யோக சித்ரா. அவங்க வந்து மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு 8வது பேட்ச்ல வந்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை பத்தி இங்க சொல்ல போறாங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 9 வருஷமா ஆசை ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி சிறப்பாக நடத்திட்டு வரேன். என் பேர் யோக சித்ரா. நான் இந்த சேனல்ல ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முதல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், சமயபுரம் மகமாயி, அடுத்து ஆண்டாள் மேம்க்கு நான் பெரிய என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் காலம்பரையிலேருந்து நான் சமயபுரம் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். காலையிலேருந்து எனக்கு நேரங்கள் சரியாக இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு இப்போ மேடமை பார்த்தது வந்து மகமாயியே சமயபுரத்தாலே வந்து எனக்கு கொடுத்த மாதிரி. நான் தயவு செஞ்சு இதை ஒரு சாதாரண ஒரு பேச்சுக்கான விஷயமா எடுத்துடாதீங்க. இது சத்தியமான உண்மை. கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் தான் வருவாங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஆண்டாள் மேடம் வடிவத்தில் நான் சமயபுரம் போயிட்டு வந்த ஒரு திருப்தி, அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்தது. அம்மா உங்களை காலையிலேருந்து வந்து பார்க்கணும்னு நினச்சேம்மா, நீங்களே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இது உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அவங்களுடைய பொருளாதாரம் ஈட்டுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள், பெருசாக இங்கிலீஷ் அறிவெல்லாம் கிடையாது, யூடியூப்பு படிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. எங்களை கூப்பிட்டு எங்களை சரியான மரியாதை பண்ணி எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு அவ்வளோ ஒரு அந்த இடத்துல வந்து அந்த கோயம்புத்தூர், நாங்கள் அவங்க ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு எங்களை அவங்க இன்டர்வியூ எடுத்தது, சேனலுக்காக பேசினது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களை அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்லையும் சரி, அறிவுலையும் சரி, அவங்க பக்கத்தில் நிற்க கூட முடியாத ஆட்களை நிற்க வச்சு அரவணைச்சு சொல்லி கொடுத்து எங்களை வழி நடத்தி பண்ணாங்க. இன்றைக்கி அங்கே நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் யூடியூப்பில் அவங்க சேனலில் எங்களுடைய பிஸ்னஸை கொடுத்ததுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் எங்களுக்கு வந்தது. இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம், எங்கள் பிஸ்னஸில் அடுத்த படிக்கு வந்திருக்கோம், எங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எங்களை இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மேடம்க்கு தான் தேங்க் பண்ணணும். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் ப்ரூவ் பண்ணவும் முடியும். மைனரேன்னு ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க திருப்பூர் இன்றைக்கி என் கூட கான்டாக்டில் இருக்காங்க. இன்றைக்கி எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், நிறைய இடத்துல இருந்து கிளாஸ், மதுரை, எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எனக்கு கிளாஸுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. கிளாஸ் எடுத்து கொடுங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்து கொடுங்க. நிறைய ஒரு 1 வீக் வந்து ஃபோனே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அது எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது. இது மூலயமா பிஸ்னஸ் நிறைய வந்தது, ஆர்டர்ஸ் வந்தது. அதை தக்க வச்சுக்கிறதுல தான் நம்மளுடைய திறமை இருக்குன்றதை புரிஞ்சுட்டு இன்றைக்கும் ஒவ்வொரு பேமெண்ட் வாங்கும் போதும் ஆண்டாள் மேமை நினைக்காம அந்த பேமெண்ட்டை வாங்கினது கிடையாது. மனசார அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னோடய பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நான் ஒரு திருப்தியான ஒரு வருமானத்தில் ஈட்டிகிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த ஸ்ருதி ஹெர்பல்கோ ஆண்டாள் மேம்கோ ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா, எனக்கு கீழே இருக்கிற என்டர்ப்ரனர் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க, விவரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் அந்தளவுக்கு கொண்டு வந்து ஒரு உமன் என்டர்ப்ரனரை அவங்கள சைன் பண்ண வைக்கணும். எனக்கு எப்படி மேடம் செஞ்சாங்களோ நான் இன்னொரு 10 பேருக்கு செய்யணும், செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்படி பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆசை. அதாவது யோக சித்ரா வந்து மகமாயி ரேஞ்சுக்கு என்ன உசுத்திட்டாங்க. அது ரொம்ப தப்புமா. கடவுளுக்கு இணையா யாருமே இருக்க முடியாது. இணையா கிடையாதுங்க மேடம். கடவுள் வந்து நேர்ல எதுவுமே செய்ய முடியாது, மனித ரூபத்துல தான் வருவாங்க. நான் நேற்று வந்து சமயபுரம் மாரியம்மன் போய் வேண்டிட்டு தான் வந்தேன். நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அவங்கள. ஆனா இவங்க இன்னைக்கு யாரும் கிடையாது. இப்ப கூட போலாமா, எல்லாரும் சேர்ந்து போலாமா, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க அதுக்காக மேடம் மனித ரூபத்துல அவங்க வருவாங்கன்றது என்னுடைய ஃபீலிங். நான் அதை உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு அதை அவங்க மூலயமா நான் உணர்றேன். ரொம்ப நன்றி. எனக்கு தேவைங்கும் போது ஏதாவது ஒன்று அவங்க ரூபத்துல வருவாங்க. கண்டிப்பா. எனக்கும் நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. இது பேர் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. எனக்கும் நிறைய மிராக்கிள் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு சின்ன கதை இவங்க என்ன சொன்னதுனால நான் ஒரு சின்ன இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் நான் வந்து சிவராத்திரிக்கு ஊருக்கு போயிருக்கேன். ஊருக்கு போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப நைட்டு 12:35 எனக்கு ட்ரெயின் கோவில்பட்டியிலேருந்து கோயம்புத்தூருக்கு. சரிங்களா? அப்போ கோவில்பட்டியிலேருந்து கோயம்புத்தூர் வரணும்னா 12:35. நான் 15ஆம் தேதி நைட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லி டிக்கெட் போடுங்கப்பா அப்படின்னா 15ஆம் தேதி நைட்டு 12:55 டிக்கெட் போட்டுட்டாங்க. அப்போது நான் சிவராத்திரிக்கு வந்து நெல்லையப்பர் கோயில் எல்லாமே போயிட்டு வந்தேன்.
12:35க்கு நான் ட்ரெயின் நம்பரை பார்க்குறேன், அந்த ட்ரெயின் நம்பர் வரவே இல்லை. வரலன்னும் போது எனக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. நைட்டு 12:30 மணி அந்த ட்ரெயின் வரல ரயில்வே அப்படின்னு ஸ்டேஷன்ல எப்படி இருக்கும்? யாருமே இருக்கல. இல்ல நான் தனியா உட்காந்துருக்கேன். அதுங்க ஒருத்தர் வந்து எங்க சித்தப்பா வந்து என்னை ஏத்தி விட வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், சித்தப்பா பக்கத்துல இருக்கவரை கேளுங்கன்னு. இவர் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் தெலுங்குல பேசுறாரு. ஏன்னா நான் என் சித்தப்பாட்ட தெலுங்குல பேசுறதை பார்த்துட்டு அவர் என்ன அவரும் தெலுங்குல தெலுங்குல பேசுறாரு. தெலுங்குல பேசிட்டு, இல்லம்மா இந்த ட்ரெயின் இல்ல, இந்த நம்பர் வராது அப்படின்ட்டாரு. பாத்தீங்கன்னா என்னோட ரைட் சைட்ல இருந்தவர் அவரு, லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன பையன். சின்ன பையனா ஒரு 25-28 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து, மேடம் கொடுங்க, உங்க டிக்கெட்டை கொடுங்கன்னு பார்த்துட்டு, இந்த ட்ரெயின் நேத்தே போயிடுச்சு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், 15ஆம் தேதிக்கு தானப்பா டிக்கெட் போட்டிருக்கு. மேடம் 12 மணி வரைக்கும் தான் 15ஆம் தேதி, 12 மணிக்கு மேல 16ஆம் தேதி. நீங்க 16ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்கணும், ஆனா 15ஆம் தேதி போட்டிருக்கீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கப்புறம் அப்ப நான் அந்த தம்பி கிட்ட கேட்கறேன், தம்பி எனக்கு பாருங்க உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அந்த தம்பி கிட்ட கேட்கறேன், தம்பி டிராவல்ஸ் ஏதாவது இருக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போது, டிராவல்ஸும் இல்லை மேடம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே என்னை வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஒரு ஓப்பன் டிக்கெட் எடுங்க, இன்னொரு ட்ரெயின் வரும், அதுல ஏறிக்கிங்க, ஈரோடு இறங்கிட்டு ஈரோட்ல இருந்து மாத்திக்கிங்கன்னு இவ்வளோ எனக்கு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ஏறுற ட்ரெயின் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேக்கை கொண்டு போயிருந்தேன். 2 பேரும் சம்பந்தம், அவங்க 2 பேருக்குள்ள சம்பந்தம் கிடையாது, எனக்கும் சம்பந்தம் இல்லை. 3 பேருமே யார் யாருன்னு தெரியாது. அவரு கொஞ்சம் வயசானவரு, இந்த பையன் சின்ன பையன். ஆளுக்கு ஒரு பேக்கை தூக்கிட்டு போய் டிடிஆர்ட்ட பேசி, இவங்களுக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா அவங்க போட்டு தரேன்னு சொல்லி எனக்கு வந்து டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஏசியில டிக்கெட் கொடுத்தாங்க. அவர் வந்து சொன்னாரு, நான் கரூர்ல இறங்கணுமா, 4 மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வந்தா என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் 4 மணிக்கு முழிக்கல. 4 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு பாக்குறேன், அவரை காணோம். அந்த நிமிஷத்துல எனக்கு அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிக்கணும்ன்ற எண்ணமே வரல. அவங்களும் என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கல. நான் அடுத்த நாள் வந்து நல்லா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முருகனும் சிவனும் வந்து என்னை வழி நடத்தி கூட்டிட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. இதை வந்து நான் என் ஃப்ரெண்டு ஜீவிதா சுரேஷ்குமார்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல பேசியிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஜோதிடர். ஜீவிதா சுரேஷ்குமார்னு போட்டிங்கன்னா வரும். அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சுங்க ஜீவிதா, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். நிஜமாவே சிவனும் முருகனும் தான் உங்களை கூட்டிட்டு வந்து உணரத்தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை அவங்க நம்பர் வாங்கிக்கணும்னு. அதே சமயத்துல அவங்களும் என் நம்பர் வாங்கிக்கல. அவங்க யாரோ இந்த வீடியோ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது. சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து சிவனா கும்பிட்டுட்டு வர்றப்ப இது நடந்தது. சோ இது என்னன்னா மிராக்கிள்ஸ் வந்து இதுக்கப்புறம் அவங்கள சந்திப்பனான்றது எனக்கு தெரியாது. சோ இதெல்லாம் ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வை வந்து அவங்கவுங்க உணர்ந்தா மட்டும்தான் அது என்னன்றது தெரியும். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இங்க வந்தேன்றது எனக்கு தான் தெரியும். இந்த நேரத்துல கீதா சரவணனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். மேடமையும் சரி, எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களை காமிச்சு கொடுத்த கீதா சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவங்க இன்னும் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் வார்த்தையில நன்றி மட்டும் சொன்னா பத்தாது. அதான் நான் மொத்தமா சொன்ன மாதிரி எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணுவேன், கட்டாயம் என்னால முடியும். உதவி பண்ணுங்கம்மா. அதுதான் உங்களுக்கு செய்யற ஒரு இதுவா நான் நினைக்கிறேன். நிச்சயமா அப்படிதான் நாங்களும் விரும்புறோம். ஏன்னா நம்ம வந்து ஊர் கூடி இழுத்தாதான் தேரே நகரும். நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமையா இருந்து பல விஷயங்களை செய்தா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும், நிறைய விஷயங்கள் நடக்கும். இதன் மூலமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீதா சரவணனுக்கு நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நிறைய என்டர்பிரனர்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க, இங்க போய் பேசுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கும்னு சொல்லி பேசி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நானும் இவங்களோட சேர்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன்மா. நன்றிம்மா.